மனிதநேயம் போற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். யாராவது யார் இதோட எது அவங்க போட்ட பாட்டை விட என் பாட்டு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஓகே ஓகே நம்ம மாதிரிதான். அது சின்ன சின்ன பசங்கள்லாம் வேற மாதிரி மாற்றி பாடுறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, கொள்ளையடிக்க போறாரு, அதுதான் மக்களுக்கு முடிவு. அவ்வளோதான். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை போட்டவன மக்கள் தேடுவாம பாருங்க. யாரா டேய் விடியல் தர போறேன்னு சொன்னது யாரா? 18 மணி நேரம் கரண்ட காணமாடா. ஒன்று, இந்த கட்சிகள் நிறுவனமயப்படுத்தப்பட்டு நல்லா கவனிச்சுக்கணும் படித்த பிள்ளைங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஐயா ஸ்டாலின் இங்கே பேசுகிறாங்கன்னு வைங்களேன், இப்போ மேலே கூரை போட்டுறாங்க, அவருக்கு போட்டுறாங்க, இங்கே ஒரு பேரிகார்டு ஒரு தடுப்பு போட்டுறாங்க, இங்கே ஒரு தடுப்பு போட்டுறாங்க, இடையில சிவப்பு கம்பளம் விரிச்சா அதில் தான் சக்கரம் வருது, தரையில் உருளாது, அது வருது பாரு. அவன் வந்து ஒரு வட இந்திய ஊடகம் போய் அவர் அலுவலகத்தை எடுக்குது, 1000 பேர் கார்பரேட் கம்பெனி மாதிரி கூட்டின நிறுவனம் மாதிரி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கட்சி இப்படி இல்லையே, அது கம்பெனி தான். அது ஃபேமிலி, அதாவது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, எ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அது அப்படிதான் சொல்லணும். அவர் தலைவராக இருப்பார், மகன் இளைஞரணி அடுத்த பட்டம் தொட்டு தயாராக இருப்பார், தங்கச்சி மகளிரணியாக இருப்பார், அவர் மகன் இளைஞரணியாக இருப்பார். என்னவோ ஒன்று. அதாவது அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டாற்றுகிற ஒரு புனிதமான அமைப்பு, சேவை செய்கிற அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் கொளிக்கும் தொழில் என்று மாற்றிட்டாங்க. நம் முன்னோர்கள் அப்படி இல்லை. பெருந்தலைவர்கிட்ட போய் அரசியல்னா என்னங்கன்னு கேட்குறாங்க. பத்திரிகையாளர் கேட்குறாரு, அரசியல் என்னன்னு. இந்த வாங்க, நீ வாங்க வாங்க, சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன், இதுதான் அரசியல்ங்கிறார். அரசியல்ங்கிறது இங்கே பாருங்க, ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறார் லெனின். இப்போ 4 பேர் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கவனம் எடுத்து என்ன இங்கே பிரச்சனை, என்ன இங்கே பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாருல, அதான் அரசியல். அவ்வளோதான். கொஞ்சம் விளைக்கிறீங்க, நான் போகணும் அப்படிங்கிறீங்கல்ல, வழி கேட்குறீங்கல்ல, அது அரசியல். அவ்வளோதான். அதுதான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏதாவது அரசியலுங்கிறது வேற்றுக்கிற சொல் போகிறோம், அது ஆகாதது போலவும் அப்படி விலகி நிற்கக்கூடாது. தமிழ் இளம் தலைமுறை விலகி நிற்கக்கூடாது. அப்போ 2வது, நாம் வாக்கு செலுத்தி இது ஆகிறதா அது போகிறதா அதெல்லாம் கைவிடணும். வாக்கு செலுத்தணும். அந்த ஜனநாயக கடமை நம்ம ஆற்றணும். ஆற்றாதது ஒரு பெரிய தேச துரோகம், பெரிய தேச துரோகம். நீ எமக்கு போடு, யாருக்கோ போடு, ஆனால் போடு, ஓட்ட போடு, போடு. பெரிய புரட்சிகர சிந்தனையாளர்கள் மாதிரி சமூக மாற்றத்தை நாங்கள் தான் விரும்புகிற மாதிரி நோட்டாவுக்கெல்லாம் போட்டு கேவலப்படுத்தக்கூடாது. ஒன்று இங்கே பாருங்கள், நோட்டாவுக்கு போடுற சிந்தனை எப்படிப்பட்டதுன்னா, சமைச்சு சுவையான சாப்பாடை சமைச்சு தானும் சாப்பிடாம பசியோடு இருக்கணும் கொடுக்காம குப்பை தொட்டியில் உண்டி கொட்டுறது எப்படிப்பட்ட செயலோ பயணத்தை தொடங்குறாங்க. அதே தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரு, எத்தனை 1000 கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆகணும்னு. தொடங்கு, அவ்வளோதானே. அப்படிதான் பயணம். ஒவ்வொரு புரட்சிகர பாதையும் அப்படிதான் பயணிச்சிருக்குது. அதான் பெரிய கட்சி திமுக. என்ன பெரிய கட்சி? ஆளை சேர்த்துக்கு சண்டைக்கு வருது. நாங்கள் சிங்களா போய் அடிக்குது. என் கொடியோட இது எங்கள் பாட்டன் கரிகால், பெருவளச்சோழன், அருண்மொழிச்சோழன், அரசேந்திரன், எங்கள் பரம்பரை கொடி. இந்த கொடியோட சின்ன சின்னதாக 4 கொடி பிறந்த கேவலமாக இருக்காது. இது தனியாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் காட்டில் வேட்டையாடும்போது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். என்ன சென்னாய், 1000 சென்னாய் வரும்.
கழுதப்புலி 1000 கழுதப்புலி புலி ஒத்தையா போய் வேட்டையாடும். என்னை மேற்கொள்ள அறிவுறுத்தது போல அழிக்க நினைப்பான். இப்படியே இருந்தீங்கன்னா உங்க கூட வர்றவங்களா சுதந்திர மாட்டாங்களா? யாரோட கூட்டணி வச்சு 10-20 சீட்டை வென்று உள்ள போனா தானே. எங்கே உள்ள போறது? அங்கே போய் நான் சாணி தட்டுறதா? நாட்டை கைப்பற்றாம என் கனவை நிறைவேற்ற முடியாது. 4-3 சீட்டை கைப்பற்றி பயன் இல்லை. ரெண்டாவது, இந்த கூட்டணி வைக்கிறது என்பது, நான் அதிமுக கூட்டணி வைக்கிறேன்னா ஏன் இவங்க எங்கூட வராங்க? நேரடியாக அதிமுக போயிட மாட்டாங்களா? திமுகவோட வைக்கிறேன்னா ஏன் எங்கிட்ட வரணும்? என் தம்பி தங்கச்சி எல்லாம் என்னை தேடி விளையாடணும். அது திமுக போயிட மாட்டானா? நான் தன்மானத்திற்காக, நான் தன்மானத்தை காத்து நிற்பேன், அடமானம் வைக்க மாட்டேன்னு நம்புறான். வரட்டு என்ன இருக்கு? நாங்க மெதுவா வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவா வருவோம். வெற்றி என்பது அன்பிற்குரியவர்களே தேர்தலில் வெற்றியடைந்து தோற்பதல்ல. வெற்றி என்பது கொள்கையில் நிலைத்து உறுதியாக நிற்பதான் வெற்றி. சமரசம் இல்லாம அப்படி நிக்கிறதான் வெற்றி. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழப்பவன் பைத்தியக்காரன். அது சொல்றாருல நேரு, ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாங்க? என்றாவது ஒரு நாள் தோக்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்ற அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்ற அதற்காக போராடி நான் தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேன். அது வரலாறு சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுங்கிறார் தலைவர். நமக்கு வரலாறு வழிகாட்டுதுல. அப்படிதான் எங்க ஐயா வந்தாரு. எங்க ஐயா மருத்துவர் வரும்போது இல்லாத எழுச்சியா கூட்டணி வச்சாரு, கரைச்சிட்டாங்க. அப்படிதான் எங்க அண்ணன் வந்தார் திருமாவளவன், கூட்டணி வச்சாரு, கரைச்சி முடிச்சிட்டாங்க. அப்படிதான் அண்ணன் வைக்க வந்தாங்க. அப்படிதான் ஐயா விஜயகாந்த் வந்தாங்க. முதல் தேர்தலில் அவர் வென்று 8 விழுக்காடு, பாராளுமன்றத்தில் 10 விழுக்காடு வாக்க தொடர்றாரு. இன்னைக்கு அவர் விழுக்காடு என்ன? கரைச்சி விட்டுருவான். அக்கறையா சொல்றது மாதிரி அழிச்சு விட்டுருவான். ஆமா ஆமா, நான் தனியே தனித்து தனித்த தத்துவத்தோடு தான் நாங்கள் களத்தில். யாரு இப்ப கூட்டணி வச்சாத்தான் இவனை கோட்டு போட முடியும் யாரும் என்று சொல்லலை. அப்படிலாம் சொல்லு. அவர்கள் கோடிகளை கொட்டுறார்கள். சரி, இத்தனை கூட்டணி வச்சுட்டாங்க, இவ்வளவு பெரிய கட்சி. ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் விவசாய சின்னத்தில் போட்டிடுது. அப்ப எது பெரிய கட்சி? எனக்கு நிக்க ஆள் இல்லை, எனக்கு நிக்க ஆள் இல்லை, யார் வேணாலும் நில்லுங்க நாங்கள் சீட்டு தரேன்னு சொல்ற கட்சியா? ஆமா, நாங்கள் நோட்டு பெறோம் சீட்டு பெறோம் கிடையாது. உட்கார வச்சுட்டு நீங்கள் கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுப்பீங்க, தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, அந்த நேர்காணலாம் எங்ககிட்ட இல்லை. இதெல்லாம் கிடையாது. அப்போ மாற்றம் என்பது ஒவ்வொன்றிலும் மாற்றம் தேவைப்படுது. நாங்கள் ஆளை மாற்றி உட்கார வைக்கிறதுக்கு வந்த ஆளு இல்லை, அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படுது, அதுக்கு வந்திருக்கோம். ஒரு எளிமையான அரசியல், தூய்மையான நிர்வாகம். எது முதலமைச்சர் வந்துட்டு போனாரா இந்த பக்கமா? சத்தமே இல்லாமல் திறந்து வச்சுட்டு போயிடணும். இல்லை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ரோட்டில் பிளாக் பண்ணி போட்டு அடிச்சு ஒய்யான்னு இங்கிட்டு போலீஸை போட்டு கொடுக்க மாட்டேன். அவசர ஊர்தி போக முடியாது, அவசரத்துக்கு பிரசவத்துக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டல் அலுவலகத்துக்கு போக முடியாது, பிள்ளை ஊட்டியை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக முடியாது. கை கருமா போகிட்டு சத்தமெல்லாம் போ. அப்படி இருந்தான் நம்ம ஆளு, நம்ம தாத்தா இருந்தான். அப்படி சாலையில் போயிட்டு இருக்காரு. முன்னாடி ஒரு காவல்துறை வண்டி ஒலி எழுப்பி போகுது, சைரன். ஏப்பா நீ பாட்ட நீ வா, நான் செத்தா வீட்டையும் சங்குதிட்டு போயிட்டு இருக்கேன். வாப்பா வா. என்னது ஐயா? பாதுகாப்பு. பாகிஸ்தானுக்குள்ளே போறேன். ஏப்பா சொந்த நாட்டுக்குள்ள போறேன். ஏப்பா பெட்ரோல் செலவு, வண்டியை கொண்டு ஸ்டேஷன் எடுத்தப்பா. பாப்பா போ. அப்படி ஒரு தலைவர் தான் காமராஜ். இன்னைக்கு அப்படி இல்லை. முதலமைச்சர் உட்காந்துட்டாரு. 2 பக்கமும் கோப்புகள், ஃபைல்ஸ், கோப்புகளை கொண்டு வச்சாச்சு. இது என்ன 2ஆ இருக்குன்னு? ஐயா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, முக்கியமான ஃபைல்கள். இது கொஞ்சம் அப்போ முக்கியம் இல்லாத ஃபைல்லாம் முதலமைச்சர் மேசைக்கு வருதா? ஏ பைத்தியக்காரா, எல்லாமே முக்கியம், அது சீக்கிரம் கையெழுத்து போட்டு அனுப்பணும், அது ரொம்ப முக்கியம், எடு. அது என்னடா முதலமைச்சர் மேசைக்கு முக்கியம் இல்லாத ஃபைல் எதுக்கு வருது? எப்படி கேட்குறாரு பாருங்க. ஒரு 100 பேர் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிருக்கான். மருத்துவ இடத்துக்கு 10 இடம் தான் இருக்கு. 10 இடம் தான் இருக்கு. ஆனால் 100 பேர் இருக்கான் பட்டியல. முதலமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த 100ல் 10 பேரை டிக்கெட் அடிச்சு விடுங்க, தேர்வு பண்ணி விடுங்கன்னு. அவர் புரட்டிட்டு கொடுப்பானாவே
10 நிமிஷத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்கள சுற்றி, அதில் என்ன காமராஜ் கட்சிக்காரனு போட்டிருப்பாரு, சாதிக்காரனு போட்டிருப்பாரு 10 பேர் அப்படின்னு நினைக்கிறான். வண்டியில் உட்காந்தோடனே என்னங்க 100 இருந்துச்சு, அதில் டக்குன்னு 10 நிமிஷத்தில் 10 பேரை தரு பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. புரட்டிக்கிட்டே வந்தேன். அப்போ கையெழுத்துருக்க இடத்துல 10 பேர் கைரே வச்சுருந்தான். ஏய், அது கைரே அவன் வீட்டுக்கு கல்வி போகணும்னே, அதுக்காக அவன் பிள்ளைகளை 10 பேரை தேர்வு பண்ணிட்டேன். அதனால தான் அவர் மக்கள் தலைவராக பெருந்தலைவராக இருக்கார். இன்னைக்கு அப்படியா இருக்கு? எவ்வளவு ஒரு சீட்டுக்கு எவ்வளோ கொடுப்பா சொல்லு. இதெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? பச்சைமண்டதா அதுதான் வழி கிடையாது. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.